ரோமியோ ஜூலியட்டோட கதை எல்லாருக்கும் தெரியும். ஆ? ஆனா ரோமியோ முதல்ல யார காதலிச்சாருன்னு உனக்கு தெரியுமா? ரோசலின். ரோசலின் மட்டும் ரோமியோட லைஃப்ல வரலன்னா ரோமியோக்கு ஜூலியட் கிடைச்சிருக்க மாட்டா. காதல் ஒருத்தருக்கு 2 தடவை கூட வரலாம், அவ்வளோ ஏன் 3 தடவை கூட வரலாம், ஏன் திரும்ப திரும்ப கூட வரலாம். ஆனா இந்த ஜூலியட்ங்கிறவ லைஃப்ல ஒரு தடவை தான் வருவா. ஹாய் ஹலோடா செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டடா. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னு நேரடியாக சொல்லிடுங்க. நான் வந்து அதெல்லாம் ஹர்ட்லாம் ஆக மாட்டேன், மோஸ்ட்லி ஹர்ட் ஆக மாட்டேன். அப்படி ஹர்ட் ஆகிட்டேன்னா பார்த்துக்கலாம், ஓகேவா? பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஒரு சின்ன வார்த்தை எனக்கு போதும், அதுவே பெரிய பெரிய ஒரு மலையை வந்து பிடுங்கி இந்த பக்கம் அந்த வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் எனக்கு எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களெல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆல்ரெடி ரொம்ப லவ் பண்ணுறேன், பட் இன்னும் உங்களை லவ் பண்ணுவேன். அப்புறம் ரொம்ப பேசுகிறாளா? அவளோட பர்த்டே ஒன் ஷாட்ரா இது. அண்ட் முன்னாடியே போடுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. பிகாஸ் இனிமேல் தான் 11th 12th 10th. ஓ, பெரிய தலைவலி இல்லை அதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் ஸ்மூத்ஸை கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் 10th 11th 12th அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குடா, உங்களால் ரொம்ப கெடுக்கிறணும் அப்படின்னு. சரி, உங்களுக்கு வந்து எப்படி போடணும்னு சொன்னீங்கன்னா நான் அப்படி போடுவேன். ஓகே, தென் நத்திங் ஸ்பெஷல். சரி, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம ரோமியோ ஜூலியட் ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஹாபியோட ஒன் ஷாட் இன்ட்ரடக்ஷன். ஹாபி ஒரு டாக்டர். ஹாபிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தி பேர் ஆரா, ஒருத்தி பேர் ஜிமன். ஜிமன் அண்ட் ஆரா 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹாபியுமே 3 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹாபிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் ஜோயா. தென் உங்கள் பேர் சுமின், உங்கள் பேர் சுமின் வச்சுக்கலாம். இப்போது ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு, அவள் பார்க்க அவ்வளோ அழகாக ஈஸ்தட்டிக்காக ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் அண்ட் பிளாக் கலர் ஷார்ட்ஸ் போட்டுட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. அவள் ஹேர்லாம் ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணி பார்க்கவே ஒரு மாதிரி இந்த பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக இருக்கா, சைட் அடி அந்த மாதிரி இருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட ஒரு பையன், நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன், என்னை நீ ஏற்றுப்பியா அப்படின்னு அவன் நீல் டவுன் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்ருக்கான். பட் அந்த பொண்ணு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஐம் ஆல்ரெடி மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நடந்து போகிறா. தென் பேக்லேருந்து ஒரு சவுண்ட், அம்மா பா வரேன்ப்பா, ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த பொண்ணு திரும்பி அவங்க அப்பாட்ட போய் 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி ஹாபி பக்கம் வரலாம். ஹாபி, அந்த பொண்ணு யாருன்னு அப்புறம் சொல்கிறேன்டா, இப்போ ஹாபி பக்கம் வரலாம். ஹாபி, அவர் ஒருத்தங்க உங்களை பேக்கப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு, நீங்கள் அப்படியே சமைச்சிட்ருக்கீங்க. ஹாபி, என்ன பண்ணுறீங்க? தள்ளி போங்க, பொண்ணு இருக்கா இங்கே, வந்து போங்க அவகிட்ட. ஏ வாடி ரூமுக்கு. ஹாபி அமைதியாக போங்க. ஏ ப்ளீஸ் ஒரு ரவுண்டுடி, 10 தடவை உள்ள விட்டுக்கிறேன்டி. சி போங்க. பேசிக்கிட்டு ஹாபி வேணாம் ஹாபி போங்க. வேணுமேடி போடாட்டி. ஹாபி, நீங்கள் ஒரு டாக்டர் ஹாபி. பரவாயில்ல, டாக்டர்னு நான் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது. இதுவே ரொமான்ஸ் கிடையாதுடா காஜி புருஷா. என்னடி சொன்னேன்? ஒன்றும் சொல்ல ஹாபி, போங்க. அம்மா அம்மா என்னம்மா அம்மா. ஐயோ ஜோயா குட்டி வாம்மா, தங்க பிள்ளை வா தூக்கிக்கிறான்னு. ஐயோ என் சொத்து, என் பவள குட்டிடியா நீங்கள், என் அம்மா தங்கம், என் தங்க பிள்ளை எதுக்கு அழுகுது? அம்மா இங்கே தானே இருக்கேன், அம்மாட்ட ஓடி வரக்கூடாதா என் ஜோயா குட்டி? வயனம்மா அப்படின்னு அவங்கள செம்மடியாக ஹக் பண்ணிக்கிறா. என்னாச்சு தங்க பிள்ளைக்கு? என்னாச்சு? பயந்துட்டேன். எதுக்குடி தங்கம்? டாடா தான் பக்கத்தில் இருந்துச்சு, இப்போ பார்த்தா காணாம போயிடுச்சு. ஐயோ, இவங்க டாடாவை 4 மிதி மிதிச்சிடலாமா? இல்லை வேணாம், டாடா நல்ல டாடா தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியாது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கா.
தென் ஹோபி சும்மா இல்லாமல் அவங்க ஹிப்பில் கை வச்சு அப்படி கில்ற. ஹோபி என்ன பண்ணுறீங்க? ஏ நல்லா இருக்குடி, இன்னொரு தடவை. ஹோபி 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 விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கங்க? போங்க. ஏ ஒரு தடவை ஒரு தடவை ப்ளீஸ் 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 அப்படின்னு திரும்பி கில்ல வராரு. நீங்கள் கைவிட்டு இந்தாங்க பிடிங்க குழந்தைய போங்க அப்படின்னு துரத்தி விட்டுடுறீங்க. அவரும் போயிடுறாரு. ஸோ தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜோயாக்கு ஆ ஆ ம், மா காரமாக இருக்கு, தண்ணி குடு. ஐயோ காரமாக இருக்காடி. சரி இந்த தண்ணி குடிடி சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே தண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அவளும் அப்படியே தண்ணி குடிக்கிறா. ம் ம் போதும் போதும் போதும். சரி 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 தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே தண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். சாப்பிட்டு ஆ ம் ஆ அப்படின்னு அவளும் அப்படியே ஆவாங்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் சரி இப்போது ஜோயாக்கு அம்மா ஐஸ்கிரீம் தருவேண்ணா. குட் கேர்ளாக சாப்பிட்டுட்டீங்க. அப்போ எனக்குடி பொண்டாட்டி, உனக்கு எதுக்கு முதல்ல அது தின்னு. அதுவே திங்கலை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க ஹோபியை. என்னாடி திட்டுற? சாப்பிடுங்க ஹோபி, சும்மா சாப்பிடாம ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு சாப்பிடுங்க அப்படின்னு திட்டிட்டு ஜோயாக்கு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறீங்க. அவளும் அப்படியே மூச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஐஸ்கிரீமை நல்லா கட்டிகிட்டு இருக்கா. ஸோ அபிக்கு பார்க்க ஐஸ்கிரீம் வேணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கட் அண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டா தான் ஐஸ்கிரீம் அப்படின்னு. ஸோ அவரும் அப்படின்னு போட் பண்ணிவிட்டு ஒன்னாடி ஒன்னாடி என்னங்க குழந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. ஐஸ்கிரீம் டி. அபிப்பா என்ன உங்களுக்கு வேணும்? ஐஸ்கிரீம் இந்தாங்க ஐஸ்கிரீம் தெரியாடி. சாப்பாடு சாப்பிடுங்க. ஆ ஏ வேணாண்டி, இவருக்கு ஒரு வேலை இல்லை. சாப்பிடுங்க அப்படின்னு அவருக்கு அப்படியே ஊட்டி விடுறீங்க. ஸோ நீங்களும் அப்படி சாப்பிட்டுட்டு ஸோ 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. இப்போது அவர் அப்படியே இந்த சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமாவே தெரில. இப்போ ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு அது போதும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்ருக்காரு. உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி அவர் உங்ககிட்ட குழந்தையாக நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் சோயா ஹபி 3 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஹபி ஹபி சரா சரா நீயாடி இது? சரா ஹோபி நான் தான் நான் சரா ஹோபி என்கிட்ட வாங்க ப்ளீஸ். ஹோபி சரா சரா இங்கே வாடி சரா அப்படின்னு அவர் அப்படியே பிடிக்கிறாரு. ஸோ பிடிக்கும்போது அவளோட அந்த பாடி ஒரு மாதிரி இல்யூஷனாக மாறி பட்டாம்பூச்சியாக மாறி பறந்து போகுது. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஹோபி தான் சரா அப்படின்னு அவர் ஒரு கத்திட்டு எழுந்திரிச்சி உட்காராரு. அவருக்கு அந்த ம கனவுலேருந்து வெளியவே வர முடியல. அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் கண்ணை திறந்து ஹோபி ஹோபி என்னாச்சு உங்களுக்கு? ஹோபி ஏதாவது ஏதாவது கனவா? தண்ணி குடிங்க இந்தாங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து அவருக்கு குடிக்க கொடுக்குறீங்க. அவருமே குடிச்சிட்ருக்காரு. குடிச்சிட்டு அப்படியே அதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் பாட்டுக்கு எப்பவும் போல் கிளம்பிட்டு இப்போது ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் போனாங்க ஜிமின் தென் ஏரா 2 பேர் இருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஏராவும் ஜிமின்ஷியும் தான் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் போயிட்டு சரா என்னோட கனவுல வந்தாடா. என்னடா ஹோபி சொல்கிறா? அவள் போயிட்டா, உன் லைஃப்லேருந்து போயிட்டா. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ ஹோபி. புரியுது ஆரா அப்படின்னு அவர் ஆரா கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே ஒரு 1 மந்த் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்கள் வீட்டில் தான் ஆரா ஜோயா சூமன் 3 பேரும் உட்காந்துருக்கீங்க. ஜோயா அப்படியே ஆராவை பார்த்துட்டு என்னத்தா உனக்கு எங்கள் வீடெலாம் கண்ணு தெரியுதா? அது எப்படி ஜோயா? உங்கள் அத்தைக்கு நம்ம பிரியாணி போடும்போது தான் கண்ணு தெரியும். ஆமாம்மா, நம்ம பிரியாணி எப்போடா போடுவோம், எப்படா கொட்டிக்கலான்னு வரும்.
ஏய் ஜோயா, அப்படி பேசக்கூடாது. அம்மாவே பொறுமையாக தானே பேசுகிறேன். இது என்ன வாய்? ம் ம் சாரிம்மா, சாரி ஆரா அத்தை. ஐயோ என் சோயா குட்டி, எதுக்கு இப்படிலாம் பேசலாமா? பேசக்கூடாது. சாரி. ஐயோ கியூட் பிள்ளை. கோவப்பட்டாலும் இந்த பவுட் பார்த்தா கிஸ் பண்ணாத அத்தை. சரி சரி சரி. இந்த பவுட் பார்த்தா எனக்கு எனக்கு என்ன கோவமோ போயிடும். யாரா சி என் சோயா மேலே இருக்க கோவம். அத்தியா. அப்போ நீ மட்டும் கிஸ் தரடி. அப்போ குத்துக்கோ ஒன்றே ஒன்று. சரி. என் சோயா குட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் என் வைனி எனக்கு பிடிக்கும். ஆனால் சோயா கொஞ்சம் ஸ்பெஷல். ஓ அப்படியா? சரி சரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி மூஞ்சி திருப்பிக்கிறீங்க? இது பார்த்தா நம்ம ஆராக்கு சிரிப்பாக வருது. இன்னும் குழந்த மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு. இப்போது சோயா, அம்மா நான் அப்பாட்ட ஒன்று கேட்கணும், நம்ம கேட்டு வரேன் அப்படின்னு அவன் போயிட்டுறா. ஸோ இப்போது ஆரா அவங்கக்கிட்ட வந்து, ஆமாம் சோமன், உங்களுக்கு ஹாபி பற்றி எல்லாம் தெரியும்? எல்லாம் தெரியுமே. ஏன் கேட்குறீங்க ஆரா? இல்லை சும்மா கேட்டேன். சொல்லுங்கள், எதுக்கு கேட்டீங்க? அப்போ உனக்கு செரா பற்றி தெரியுமா? செராவா? யார் அது? ஓ, இப்போ நானாக தான் சொல்லி மாட்டிக்கிட்டேனா? இல்லை இல்லை வயன். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆரா செரா இல்லை ஆரா. என்னை பற்றி? இல்லை, நீங்கள் செரா தான் சொன்னீங்க. யார் அந்த செரா? சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்க. ஸோ இப்போது ஆரா அதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஒரு அழகிய காலம். அது எப்படின்னா, ஒரு பொண்ணு அவளோட பிங்க் கலர் சுடிதார் போட்டுட்டு, நிறைய முடிய அதை பின்னி போட்டுக்கிட்டு, பார்க்கவே அவ்வளோ அழகா, கண்ணுக்கு லட்சணமாக அவளை அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்தி வச்சுக்கலாம் அப்படி இருக்கா. அவள் எதுக்கும் யாருக்கு பற்றியும் யோசிக்க மாட்டா. அவளுக்கு பிடிச்சதை செய்வாள். எப்பவும் அப்படித்தான். அவளுக்கு பிடிச்சது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, யார் மனசையும் சங்கடப்படுத்திடக்கூடாது. அதுதான் அவளோட முழு நேர நினப்பாகவே இருக்குது. இப்போ அவள் ஒரு காலியான ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு பையன் அவளுக்கு முன்னாடி நின்றுட்டு, உனக்கு என்னடி இப்போ பிரச்சனை? என்கிட்ட பேச மாட்டியா? இங்கே பாருங்கள் ஜெயஹோப்பா, நான் பேச மாட்டேன்லாம் இல்லை. அது உங்கள் மேலே நான் கோவமாக இருக்கேன், அவள்தான். போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அவள் க்யூட்டாக அவள் பேச திருப்பிக்கிறான். அப்போ ஜெயஹோப், இங்கே பாருடி, இங்கே பாரு, நானும் லவ் பண்ணுறேன், நானும் உங்களை லவ் பண்ணுறேன், ஃப்ரெண்ட் இப்படி எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அடி அமைதியாக அடி சொல்லிகிட்டு இருக்கும்போது. சரி சொல்லுங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? ஏன் அந்த அந்த இதை நான் உங்களுக்கு கொடுத்தேன், அதை நீங்கள் அந்த குட்டி பொண்ணுக்கு கொடுத்துட்டீங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை ஜெயஹோப்பா. என்னடி குழந்த மாதிரி? நான் ஒன்று சொல்லவா? என்னது? ஒன்று நான் ஆசைப்பட்டு எனக்குன்னு வச்சுக்கிறத விட, அடுத்தவங்களுக்கு அது பிடிச்சி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துதுன்னா அது அவங்கக்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுக்கோ. சரா. புரிஞ்சுதுங்க. என்ன புரிஞ்சிச்சு? தெரியலையே. மக்கு பொண்டாட்டி. என்னது மக்கு பொண்டாட்டி? மக்கு பொண்டாட்டி செரா, அது சிவப்போட பொண்டாட்டி. ஏங்க என்ன பேசுகிறீங்க? அமைதியா இருங்க. என்ன பேசுனே தெரியாமல் பேசிட்டு. மக்கு பொண்டாட்டி தாண்டி நீ. அது என்ன மக்கு பொண்டாட்டி? மக்கு ஓகே, அது என்ன பொண்டாட்டி? அப்போ நீ பொண்டாட்டி இல்லையா? அப்போ நான் அந்த அந்த சீனியர் ஒரு அக்கா என்னை என்னடி பண்ண? ஒன்றும் பண்ணலையே. சின்னமாக பண்ணோம். அப்போ நான் அந்த சீனியர் சிவப்பா சிவப்பா வேணாம் விடுங்க.
ம், ம். சிவப்பா சிவப்பா போதும், விடுங்க, தள்ளுங்க. தள்ளாத, அப்புறம் கோவப்படுவேன்டி நான். பரவாயில்ல. எங்கே இருக்கோம் நம்ம? எங்கேயோ இருந்துட்டு போகிறோம். என்னடி பிரச்சனை? சிவப்பா விடுங்க, போதுங்க, விடுங்க, தள்ளுங்க. பின்னு சரா அவரை தள்ளி விட்டுட்டு ஓடா மக்கு புருஷா அப்படின்னு ஓடுறா. மக்கு பொண்டாட்டி, இருடி வரேன். போடா மக்கு புருஷா அப்படின்னு 2 பேரும் ஓடி பிடிச்சி அப்படி விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ சரா அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா பெரிய பணக்காரர், ஜியோப்போட அப்பா ஏதோ பணக்காரர். ஐ மீன் ரொம்ப ரிச் கிடையாது, பட் ரிச் அப்படி. பட் நம்ம சராவோட அப்பா ரொம்ப ரிச். இப்போ சரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பெட்டில் உருண்டுட்டு கிடக்குறா. ஐயோ, எனக்கு முத்தம் கொடுத்துட்டாரு. ஐயோ, சிவப்பா சிவப்பா அப்படின்னு அப்படியே உருண்டுட்டு கிடக்குறா. இந்த பக்கம் ஜெயோ அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்டலில் தான் படிச்சுட்ருக்காரு. ஸோ ஹாஸ்டலில் அங்கே பசங்களாம் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கானுங்க, இங்கிலீஷ் படம் போட்டு. ஸோ வந்து கரெக்டாக அவங்க வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்ததும் சேவ் வந்துட்டு செராவோட ஞாபகம் வந்துட்டு செராவோட ஞாபகம் வந்துட்டு அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான்? மச்சான் மச்சான் அங்கே பாருடா மச்சான், டேய் சிம்னா, டேய் ஜாக்ஸா, மூடிட்டு பாரு. கரெக்டான சீனில் தான் கூப்பிடுவோம், வைர பாருடா அப்படின்னு 2 பேரும் அவன் ஜிமினும் ஜாக்சனும் அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ நம்ம ஜெயோவுக்கு டேய் தள்ளி போங்கடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அவர் வந்துடுறாரு. அப்போ ஜாக்சன், டேய் மச்சான் 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 அங்கே பாருடா மச்சான் எப்படி கடிக்கிறான், ஐயோ டேய் மூடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜேஹோப்புக்கு. ஜேஹோப் அப்படியே ஸோ இவனுங்க வேற அப்படின்னு அப்படியே அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே தான்டா இவங்க லவ் ஸ்டோரி அப்படி ரொம்ப ஒரு மாதிரி அழகாக ரொம்ப நல்லாவே போகும். அப்பப்போ 2 பேரும் பொசசிவ் ஆகிப்பாங்க, 2 பேரும் சண்டை போடுவாங்க, 2 பேரும் சேர்ந்துப்பாங்க, அப்படி தான். ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம செராவோட அப்பாவுக்கு எப்படி ஜியோவை லவ் பண்ணுறது தெரிஞ்சுடுது. வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெயஹோப் அப்படியே செவரெலாம் எரி குதிச்சு செராவை பக்கம் வந்துட்டாரு. ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்ட செரா, ஜெயோப்பா 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 அப்படின்னு படக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிட்டு, நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுறேன் ஜெயோப்பா ப்ளீஸ் அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு, சரி நான் கூப்பிட்டு போகிறேன்டி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவரை கூப்பிட்டு போயிடுறாரு. ஐ மீன் அந்த செவரில் எகிரி குதிச்சு. ஸோ இப்போது ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேத்துக்கும் மேரேஜ் நடக்க போகுது. 2 பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ அந்த மேரேஜ் நடத்துகிற அந்த அவர் இருப்பார்ல, அவர் வந்து கேட்குறாரு, அவங்களுக்கு ஓகே தானே? ஓகே. உனக்குப்பா தம்பி? எனக்கு ஓகே அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே மாலை மாற்றி தாலி கட்டிக்கிறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஃபர்ஸ்ட் நைட். ஸோ இப்போது செரா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே பால் எடுத்துகிட்டு ஒரு சாரீ, அது ரெட் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு உள்ளே வரா. உள்ளே வந்து ஜெயோப்பை பார்த்தா ஜெயோப் அப்படியே உட்காந்துருக்காரு, மல்லிப்பூ கையில் சுற்றிக்கிட்டு. அவர்கிட்ட அப்படியே போய் அந்த பால் சொம்பை கையில் கொடுக்குறேங்க. கொடுத்ததும் அதை வாங்கிக்கிட்ட அவர், இப்போ என்ன பண்ணணும்டி? குடிங்க. ம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். சரி அப்படின்னு அப்படியே செராக்கு கொடுக்குறாரு. 2 பேரும் குடிச்சிட்டு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லா தரமாக வச்சு வச்சு செய்கிறாரு. லைக் 3 மந்த்ஸ் ரொம்ப நல்லாவே போகுது. ஸோ ஒன் டே ஜியோ வீட்டுக்கு வராரு சாயந்தரம். வந்து பார்த்தா செரா மயக்கம் போட்டு கிடக்குறா. அவளை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் வெளியே நின்றுக்கிட்டே இருக்காரு. டாக்டர்ஸ் இப்போ தான் வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்குது. டாக்டர் டாக்டர் சரி பண்ணிட முடியும்ல? ஃபைனல் ஸ்டேஜ், வி கான்ட் டூ எனிதிங். டாக்டர் செரா
அப்படின்னு அவர் ரொம்ப அழுகிறாரு. ஸோ அப்படியே அவள் செத்து போயிடுறான். ஸோ இதை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். பிகாஸ் உங்களுக்கு 2 வழி. ஒன்று, உங்கள் ஹஸ்பண்ட் ஒருத்தங்களா உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்காரு. இன்னொன்று, அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப வலியை கொடுக்குது. ஸோ நீங்கள் சரி சாப்பிட்றீங்களா, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறீங்க. நீங்கள் ஜியோப் கிட்ட 1 மந்த் பேசவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அவர்கிட்ட பேசணும், திரும்பி அட்டாச் ஆகணும்னு தோணல. நீங்கள் ஏன்னு உங்களுக்கு தெரியல, பேச பிடிக்கலையா, பேச தோணலையா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க, ஒன்றுமே பேசுகிறதில்ல அப்படின்னு. ஸோ ஒன் டே ஃபைன் டே ஜோயாவை அவங்க பாட்டி விட்டுட்டு ஜியோப் அப்புறம் நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. ஜியோப் உங்ககிட்ட பான் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னங்க எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஹோபின்னு கூப்பிடாதது அவருக்கு ரொம்ப வலிக்குது. என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு எதுவும் இல்லைங்க. ஏதாவது வேணுமா? ஐஸ்கிரீம் எடுத்துறவா? நான் சாப்பிடவே இல்லடி. ஏன் சாப்பிட்லாம்? போய் சாப்பிடுங்க போங்க முதல்ல அப்படின்னு சொல்கிற ஆள் இப்போ நீங்கள். ஓ, சாப்பிட பிடிக்கலையா? ஐஸ்கிரீம் எடுத்து தரவாங்க. என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு உங்களை இழுத்து அந்த வாலில் பின் பண்ணவர் உங்கள் நெக்கிட்ட வந்து அப்பா என்னது ஹோபி 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 வேணும் ப்ளீஸ், எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னவர் உங்களோட ஷார்ட்ஸை டிஷர்ட்ஸ்குள்ளே கை விடுறாரு. நீங்கள் ஹோபி 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 வேணும் ப்ளீஸ், ஹோபி 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 அப்படின்னு துடிக்கிறீங்க. அவரை உங்கள் பேண்டிஸ்குள்ளே அப்படியே அவரோட ஹேண்டை இன் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அவரோட மிடில் ஃபிங்கரை உங்களுக்குள்ளே இன் பண்ணுறாரு. ஹோபி 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 சுமின் 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 நல்லா இருக்குல்லடி, நல்லா இருக்கா சொல்லுடி, ஒன்னடி சொல்லு. ஹோபி ஹோபி நல்லா இருக்கு, ஹோபி ஹோபி முடியல, ஹோபி அப்படின்னு அப்படியே செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் 2 பேரும் அவர் அப்படி நெக்டாக இருக்கார், நீங்களும் நெக்டாக இருக்கீங்க. 2 பேரும் அந்த டைனிங் டேபிள் மேலே உங்களை உட்கார வச்சுட்டு அப்படி லைட்டாக இன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஓபி 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 முடியல ஓபி. இப்போது 2 பேரும் வாஷ்ரூமில் உங்களை நிற்க வச்சு அவங்க 2 லெக்கையும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படி இன் பண்ணுறாரு. நீங்கள் ஹோபி என்ன ஹோபி என்ன முடியல ஹோபி முடியல என்னால் போதும் ஒன்னடி என்னால் முடியலடி. இது 1 மந்த் பண்ணல உனக்கு தெரியும்லடி. ஹோபி முடியல போதுங்க. பெட்டில் உங்களை அப்படி புரட்டி எடுத்துட்ருக்காரு, உங்களால் சுத்தமாக முடியல. ஹோபி ஹோபி போதும் ஹோபி ஒன்னடி ஒன்னடி லவ் யூடி இனிமேல் கூப்பிடுவியாடி? படமாட்டேன் ஹோபி விடுங்க போதும். இப்போ அப்படியே ஒரு 1 மந்த் போயிருக்கோம். இப்போ ஹோபி அண்ட் நீங்கள் 2 பேர் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இன்னுமே சோயா அவங்க வீட்டுக்கு திரும்பி கொண்டு போய் விட்டுருப்பாரு. இப்போ டோர் நோக்கம் ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போது அது யாருன்னு பார்த்தா நம்ம ஏரா வந்துட்டு பதட்டமாக இருக்காங்க. நீங்கள் என்னாச்சு ஏரா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அது சுமின், நான் ஜியோப்பா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன், ஒரு எமர்ஜென்சி ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்படியா? சரி கூப்பிட்டு போங்க. ஏன் இப்படி பதட்டமாக இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு?
அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அபி அபி வா வா ஜெயோப்பா அப்படின்னு படபடன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓ ஜிமின்ஷி ஒரு பொண்ணுக்கிட்ட, "சரா நீ எப்படி இங்கே வந்த?" "ஆ, ஜிமின் ஜிமின் அண்ணா தானே நீங்கள்?" "ம் ஆமாம். நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டேன்." "அம்மா நீ எப்படி உயிரோடு இருக்க ஃபஸ்ட்டு?" "ஏன் நான் உயிரோடு இருக்க மாட்டேனா? உங்களுக்கு எப்படி நான் செத்துட்டேனா என்ன? அப்படி விட உங்க முன்னாடி வந்தா?" "எனக்கு புரியல சரா, என்ன சொல்கிறா?" "நான் முதல்ல சாகவே இல்லை ஜிமின் அண்ணா." "ம் என்ன 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 சொல்கிற சரா?" "ம் எங்கள் அப்பா உங்ககிட்ட போய் சொன்னார்." "சரி வாங்கடா அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போகலாம்." இப்போது சராவோட அப்பா ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட, இங்கே பாருங்க என் பொண்ணு எனக்கு வேணும். நீங்கள் அந்த வெளியே புருஷன் ஒருத்தன் நிற்கிறானே அவன்கிட்ட, அவன் செத்துட்டா, ஃபைனல் ஸ்டேஜ் பிளட் கேன்சர், அவளுக்கு பிளட் கேன்சர் தான், பட் ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, கியூர் பண்ணிக்கலாமே. அது எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி ஜியோப்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் இப்போ இறந்துட்டீங்க அப்படின்னு முடிவு பண்ணி ஜியோப்பை அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. அண்ட் உங்களை உங்கள் அப்பா கூப்பிட்டு போய் கியூர் பண்ணி, சாரி செராவை அவங்க அப்பா கூப்பிட்டு போய் கியூர் பண்ணி இங்கே வந்திருப்பாங்க. ஓகேவா, இதான்டா ஸ்டோரியோட ஃப்ளாஷ்பேக் எண்டிங். ஸோ இதுதான் நடந்திருக்கும். செரா சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அண்ட் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன டவுட் தெரியுமா? ஜியோப் ஆல்ரெடி டாக்டர் தானாப்பா, அப்புறம் எப்படி ஜியோப்புக்கு தெரியாமல் இருக்குது தானே? ஜியோப் அப்போ தான் டாக்டருக்கு படிச்சுட்ருக்காரு. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க ஸ்டோரியை. சரி வாங்கடா பேக் டு த ஸ்டோரி. இப்போது ஜியோப் உள்ளே வராரு. உள்ளே வந்து செராவை பார்த்ததும் அவர் கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் லவ். ரோமியோ ஜூலியட் எதுக்கு நான் எடுத்தேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோஸ்லின் ஐ மீன் செரா இல்லைனா நீங்கள் சூமன் கிடச்சிருக்க மாட்டீங்க. ஐ மீன் ஜூலியட் ரோமியோவுக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட மைய கருத்து. ஓகேவா, சரிடா பேக் டு த ஸ்டோரி. ரொம்ப ஸ்டோரி இழுக்கிறனும், சரி சூன் முடிச்சிடலாம். இப்போது செரா ஜியோப்பா போய் ஹக் பண்ணிக்கிட்டா, வாங்க ஜியோப்பா நம்ம போகலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்டு போகிறான். ஜியோப்போட வீட்டுக்கு வந்தால் இங்கே நீங்கள் ஐ மீன் சூமன் ஜியோப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு இதுதான் செரான்னு தெரியாது, ஃப்ரெண்டு தான் போல் அப்படின்னு சாப்பாடு கொடுத்துருப்பீங்க. அப்புறம் ஏரா வந்து சொல்கிறான், இதுதான் செராவன், அவள் செத்துட்டாங்கன்னு, அவள் சாகலை அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக ப்ளா 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 அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்போது இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஹாபிக்காக. ஆ அப்படின்னு 2 பேரும் திரும்பி பார்த்தா செரா நிற்கிறான். செரா நீங்கள் இப்போ எதுவுமே பேசலை, அமைதி ஆகிட்டீங்க. 1 வீக் உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க செரா. நீங்கள் ஒரு சின்ன மூஞ்சியோ அப்படி கூட காட்டியிருக்க மாட்டீங்க. இப்போ சிரிச்ச முகத்தோட சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு ஜியோப்பை விட்டு போகணும் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் கூட வரல. பிகாஸ் செரா போனதுக்கப்புறம் உங்களை எதுக்கு அவர் கல்யாணம் பண்ணார், உங்கள் கூட எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறாரு, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணல. உங்களுக்கு ஜியோப் முக்கியம், அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ இப்போது ஒன் ஃபைன் டே செரா, சரி ஜியோப் நான் அப்படியே என்னோடய கம்பெனி போய் பார்த்துட்டு வரேன், எந்தா அப்படின்னு ஜியோப்போட பாக்கெட்டில் என்னத்தையோ வச்சுட்டு போகிறான். ஸோ ஜியோ அப்படியே உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காராரு. நீங்கள் அந்த பாக்கெட்டில் வச்சது என்ன அது கூட எடுத்து பார்க்கல. பிகாஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜியோப் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்படியே ஜியோப்பை பார்க்குறீங்க. ஜியோப் அந்த இதை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. அதில் ஜியோப், எனக்கு நல்லாவே தெரியும் இந்த செராக்கு எப்பவும் நீங்கள் சொல்லுவீங்கள்ல, ஒரு பொருள் தனக்கு பிடிச்ச ஒரு பொருள் அது நம்மக்கிட்ட இருக்கிறத விட அது இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்களோட சந்தோஷத்தை பார்க்குறது எவ்வளோ நல்லது அப்படின்னு. அதுதான் ஜெயோப்பா நான் இப்போ பண்ணியிருக்கேன்.
எனக்கு உங்களை விட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப வலிக்குது. ஆல்ரெடி உங்களை விட்டு 5 இயர்ஸ் பிரிஞ்சிருந்திருக்கேன். எனக்கு நான் 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 சூமன் கிட்ட இதை கன்ஃபஸ் பண்ணணும். என்ன இவ்வளோ நாள் ஒரு அம்மாவா பார்த்துக்கிட்டாங்க. என்ன ஒரு சின்ன மூஞ்சி சுளிப்பு முகசலிச்சு கூட கிட்ட அப்படி பேசினதில்ல. உங்களோட சின்ன சின்ன அந்த ஒரு சிரிப்பு ஜெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நான் அட்மையர் பண்ணேன். உங்களை நீங்கள் நான் 2 பேரும் பேசும்போது கூட உங்களோட மூஞ்சி கொஞ்சம் கூட சுளிக்கல. அவங்களோட லவ் உங்களுக்கு ட்ரூவாக இருக்கு. நீங்களும் எப்போ என்கிட்ட பேசினாலும் சூமன் 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 சோயா உங்களுக்கு அந்த லைஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த செராக்கு எப்பவும் இந்த ரோமியோ சிவ் மட்டும்தான். எனக்கு நீங்கள் மட்டும்தான் சிவப்பா. ஐ லவ் யூ. அண்ட் இது நான் ரோமியோ ஜூலியட் உங்களுக்கும் சூமன் அவங்களுக்கும் உள்ள லைஃப் இதில் நான் தலையிட மாட்டேன். இந்த ரோஸ்லின் ஒரு காதில் சேர்த்து வச்சா அப்படின்னு தான் வரணும். அந்த ரோமியோ ஜூலியட்லேயும் ரோஸ்லின் தான் ரோமியோ ஜூலியட்டை சேர்த்து வச்சிருப்பா. இந்த இந்த ரோஸ்லின் சராவும் ஷியோப் சூமனை சேர்த்து தான் வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. லவ் யூ ஜெயோப்பா அப்படின்னு அந்த லெட்ரு முடியுது. இதை பார்த்து ஜெயோப்புக்கு அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவர் ரூமுக்கு போய் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தான் நீங்கள் அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அவங்க லைஃப்பில் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜெயோப் உங்களுக்கு அப்படின்னு. ஏய் இங்கே பாரு சோயா சோயா, என்னம்மா எதுக்கு எழுப்புற ஓ பயன் அப்படின்னு அவள் தூங்கிட்டு இருக்கா. சரா அப்பாக்கு இன்னைக்கு பர்த்டே. ம் அப்பாக்கா ம் ம் ஆமாம் ஆமாம் டைம் ஆச்சா? இருடி இருடி பொறுமை பொறுமை இதுக்கு இப்படி ம் 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 அது அப்பா எந்திரிச்சிச்சா? இல்லை இல்லை இன்னும் எந்திக்கல. வா அப்பாவுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜியோப்போட ரூமுக்கு போய் அவரை எழுப்பி கேக் கட் பண்ணுறீங்க. கேக் கட் பண்ணி அப்படியே கேக் கட் பண்ணிவிட்டு ஊட்டி விடுறாரு. நீங்களும் சாப்பிட்டுட்டு ஸோ இப்போ ஜியோ வன் அப்படின்னு உங்களை இழுத்து செம்மையாக கிஸ் பண்ண வராரு. நீங்கள் ஜியோப் பாப்பா இருக்கா ம் சரிடி அப்படின்னு ஜோயாவையும் நீங்கள் ஜியோப் 3 பேரும் நல்லா படுத்து தூங்குறீங்க. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்டா. அண்ட் செரா என்னானா அப்படிங்கிறது அவள் அப்படியே அவள் லைஃப் பார்த்துட்டு அப்படியே போயிட்டான். ஓகேவா? அவ்வளோதான் ஸ்டோரி எண்டிங். ஹாப்பி எண்டிங்டா. அண்ட் என்னோடய குட்டி ஹோபி என்னோடய ஸ்குவில் குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே. அண்டு ஒன் திங்டா, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு பயோவில் கொடுக்குறோம். சூன் அதை வந்துட்டு நாங்கள் ரெடி வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் அதில் வந்து நான் இன்னும் அந்த பயோவில் அதை லிங்க் ஆட் பண்ணவே இல்லை. சூன் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணுங்கிறது நிறையா என்ன சொல்கிறது, நிறையா இன்ஃபர்மேஷன் அதில் தான் வந்து போட முடியும் ஈஸியாக. இன்ஸ்டா வந்து மோஸ்ட்லி யார்கிட்டையும் இருக்காது. ஸோ வாட்ஸ்அப் கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களோட பயோலேருந்து எடுத்துக்கலாம். நான் வந்து லிங்க் ஆட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவாடா? அண்டு ஓகே, ஸோ இதோட ஸ்டோரி எண்டிங் ஹாப்பி எண்டிங். ஓகே ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒன் ஷாட்டில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பை, இஷ்யூ ஆல்.